வணக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆகிட்டு முடி நல்லா அடர்த்தியாக வளரணும்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் போகிற போக்கில் வந்து உங்களுக்கு சொல்லலை. நானே வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் தான். ஸோ நான் ரெகுலராக ஹேர் லாஸ் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் இல்லைங்களா, என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் அதே மாதிரி ரீசெண்டான சயின்டிஃபிக் டேட்டா அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஸோ ஃபர்ஸ்ட் முடி வளர்றதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயட், அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. ஸோ சாப்பிட்றதுல நான் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றேன், கருவேப்பிலை சாப்பிட்றேன், அந்த மாதிரி வந்து நான் சத்தானதை சாப்பிட்டு முடி வளர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சில பேடான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு. அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கிறது மூலமா வந்துட்டு நம்ம நிறைய முடி வளர வைக்க முடியும். ஸோ நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 4 கேட்டகரியே பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் refined carbohydrates, second refined sugars, third saturated fats and fourth வந்து trans fat. So refined carbohydrate என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்கட், பப்ஸ், நம்ம பேக்கரி ஐட்டம் எல்லாமே, அதே மாதிரி மைதா ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா, நானு, பரோட்டா, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்ல வரும். அடுத்து ரீஃபைன்ட் சுகர்ஸ், இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம டீ காஃபி ஒரு நாளைக்கு 5-6 டீ காஃபி குடிக்கிறோம்னா அதில் கண்டிப்பாக நிறைய சுகர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஜூஸஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரீஃபைன்டு சுகர்ஸில் வரும். எதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு சுகர் கிரியேட் பண்ணி இயற்கையாக பழங்கள்லேருந்து வராமல் நம்ம ஒரு சுகராக ஒன்று போட்டு சாப்பிட்றோமோ, எதெல்லாம் வந்து இனிப்பாக இருக்கோ இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸில் வரும், ரீஃபைன்ட் சுகர்ஸில் வரும். மூணாவது எதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிற பொருட்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து அனிமல் ஃபேட்ஸ் அண்ட் மில்க் ஃபேட், ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு மட்டனாக இருக்கலாம், சிக்கனாக இருக்கலாம், இல்லை பீஃபாக இருக்கலாம், இதுங்களோட கொழுப்புகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால்ல இருந்து வர கொழுப்புகள், சீஸாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், இந்த மாதிரி கொழுப்புகள் அண்டு நெய்யாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லலாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கவே கூடாதுன்னு கிடையாது, பட் இதோட அளவையும் வந்து நம்ம லிமிட் பண்ணணும். ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக வந்து எடுக்கக்கூடாது. 4வது நம்ம முடியை கொட்ட வைக்கிற முக்கியமான உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட். இந்த டிரான்ஸ் ஃபேட்டுங்கிற கொழுப்பு வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எதில் பொரிச்ச உணவு இருக்கோ இது எல்லா உணவுலையும் வந்துட்டு டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்ற பொரிச்ச உணவுகளில் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ் ஃபேட் இருக்கு. ஸோ வடையாக இருக்கலாம், பஜ்ஜியாக இருக்கலாம், போண்டாவாக இருக்கலாம், சில்லி சிக்கனாக இருக்கலாம், மஞ்சூரியனாக இருக்கலாம், காளானாக இருக்கலாம், நீங்கள் என்ன ஒரு ஃபுட் வேணாலும் சொல்லுங்கள், இது எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ் ஃபேட் வந்து இருக்கும். ஸோ இந்த 4 வகையான உணவுப் பொருட்களும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் கூட காட்ட சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன எல்லா உணவுப் பொருட்களும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒன்று கூட வந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. 100% பேர் வந்து டே டு டே பேசிஸில் டெய்லி இதில் 1 இல்லை 2 இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஐட்டங்களை ரெகுலராக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து முடி கொட்டும். இது நான் சொல்லலை, இதுக்கு முன்னாடியே பல ஸ்டடீஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மூலக்கூறுகளுக்கும் ஹேர் லாஸுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மூலக்கூறுகளே சாப்பிடும்போது உடம்புல வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிலவான நச்சுத்தன்மை இருக்கிற பொருட்கள், கழிவுகள் வந்து உடம்புல அதிகமாயிட்டு இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரினால நிறைய முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்க, பட் இதெல்லாம் வந்து எல்லாரும் சாப்பிட்ற பொருள் தானே. இந்த காலத்துல யார் இந்த பொருளெல்லாம் சாப்பிடாம இருக்காங்க? மிச்சவங்களுக்குலாம் முடி கொட்டுறது இல்லை, பட் எனக்கு மட்டும் முடி கொட்டுது, நான் இதெல்லாம் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு முடி கொட்டுறது நின்றுன்னு சொல்றீங்க. நான் மட்டும் ஏன் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ண வேண்டிய மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலி வந்து எல்லாரும் ஈக்குவலா வந்து படைக்கப்படல. ஒவ்வொருத்தவங்களோட ஜீன்ஸும் ஜெனட்டிக்ஸும் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் பேஷண்ட்டை போயிட்டு நீங்கள் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவர் வந்துட்டு இல்லை அவரெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்றாரு, நான் ஏன் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு பால்டாக இருக்கான வழுக்கையாக இருக்கான ஜீன்ஸ் இருக்கும்போது அது கூட இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி குறிப்பிட்ட வகையான உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு வழுக்கையாக இருக்கான வாய்ப்பு அதிகம், முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்க, இப்போ 2வது பாயிண்ட், வேற என்ன முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து ஸ்லீப், ஓகேங்களா, தூக்கம். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். மினிமம் வந்து 7 to 8 hours வந்து எல்லாருமே கண்டிப்பாக தூங்கணும். 2வது முக்கியமான விஷயம் எந்த டைம்ல தூங்குறோங்கிறது. எந்த டைம்ல தூங்கணுங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாவே வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து சூரியன் இருக்கும்போது முழிச்சிருக்காங்க, அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நைட் டைம் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, கிட்டத்தட்ட 10,000s of years வந்து நமக்கு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நடக்கிறதுனால இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜீன்ஸ்ல நம்ம மரபணுவிலேயே மாற்றம் ஏற்பட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம பாடியிலையும்
ஒரு சில ஹார்மோன் நைட்டு தூங்கும்போது சுரக்கிற மாதிரியும் ஒரு சில ஹார்மோன் வந்து பகலில் முழிச்சிட்டு இருக்கும்போது ஆக்டிவாக இருக்க மாதிரி சுரக்கிற மாதிரியும் செட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ரிதத்தை நம்மளோட லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ்னால நம்ம மாத்துறோம். நைட் டைம் நமக்கு லைட் இருக்கிறதுக்காக நைட்டும் நம்ம லேட் நைட் வரைக்கும் முடிச்சிருந்தாலும் ஜீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு 50 வருஷத்துல 100 வருஷத்துலாம் மாறாது. ஜீன்ஸ் வந்து திரும்ப மாறுறதுக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் மாறுறதுக்கும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். ஸோ இதனால நம்ம இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக ஒரு 11 o'clock 12 o'clock மேலே நீங்கள் முழிச்சிருக்கிறீங்க, ரொம்ப நேரம் முழிச்சு வேலை செய்றீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசால், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரொம்பவே அதிகமாகும். growth ஹார்மோன் அது வந்து நம்ம உடம்போட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களா இருக்கும்போது அதே பெரியவங்களுக்குமே கூட உடம்புல நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் as well as முடிக்குமே கூட ரொம்ப முக்கியம். இந்த growth ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். இது மட்டும் இல்லாமல் மெலட்டானின், தைராய்டுன்னு சொல்லிட்டு மிச்ச ஹார்மோனோட லெவலுமே கூட இன்டைரக்டாக நம்ம சரியாக தூங்காதனால வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக நம்ம ப்ராப்பராக கரெக்ட் டைமுக்கு நைட் 7 to 8 hours தூங்கலைன்னா உடம்புல நிறைய ஹார்மோன் வந்து மாறும். இந்த ஹார்மோன்லாம் கடைசியாக போய் எங்கே நிற்கும்னா வந்து DHT வந்து அதிகமாகும். இந்த DHTங்கிற ஹார்மோன் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முடி கொட்டும், வழுக்கையாகும். இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, எக்கச்சக்கமான ரிசர்ச் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக இது ஸ்லீப்னால கண்டிப்பாக வழுக்கையாகும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஈவன் டே டு டே லைஃப்பில் கூட நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்குறோன்னா, இப்போ ஒரு 10 பேர் பார்க்குறோன்னா 3 பேர் 4 பேர் வந்து நைட் டியூட்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நைட் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு வந்து எனக்கு வழுக்கையாச்சு, முடி கொட்டவே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு எங்கிட்டே புலம்புற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கு வந்து நைட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் கூட நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. உங்கள் பர்சனல் க்ரோத்துக்காக, கரியர் க்ரோத்துக்காக கொஞ்சம் வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் மாற்றிக்கோங்க. பட் வேறு ரீசனே இல்லாமல் சும்மா நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாமல் நைட்டு 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே தூங்குறீங்கனால அது கண்டிப்பாக வந்து மாற்றிக்கோங்க. ஆஸ் மச் ஆஸ் ஏர்லியர் நீங்கள் தூங்கும்போது நம்மளோட இந்த ஹார்மோன் சைக்கிள்லாம் ப்ராப்பர் ஆகிட்டு முடி கொட்டுறது வந்து டெஃபினட்டாக பல மடங்கு வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்க. ஸோ தேர்டு, நான் வேறு என்ன பண்ணலாம், முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம பெருசாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு பேசிக்கான ஓகேங்களா, ஒரு பேசிக்கான எக்ஸசைசஸ், ஏரோபிக் எக்ஸசைசஸ், வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், நல்லா வந்து மூச்சு வாங்குற மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ் வந்து ஒரு 30 to 60 minutes டெய்லி பண்ணாலே போதும். இது பல மடங்கு வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். இதை வந்து நான் சும்மா சொல்லலை, இதுக்காக தனியாக ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. ஒரு தோராயமாக ஒரு 215 மேல் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, வழுக்கையாகிற ஜென்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ரெகுலராக 6 monthsக்கு எக்ஸசைஸ் பண்ண வச்சு, எக்ஸசைஸோட எஃபெக்ட் வந்து அவங்க பாடியில் எப்படி இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததுல டெய்லி 60 minutesக்கு மேலே ஏதோ ஒரு விதமான ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸில் வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாதவங்களை விட ரொம்பவே வழுக்கையாகிறது குறைஞ்சிருக்கு. முடி கொட்டுற வேகம் வந்து பல மடங்கு ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது 4th இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மோக்கிங். ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஸ்மோக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இது ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸ்மோக்கிங் இல்லை, எந்த ஒரு புகையிலை பொருட்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே சேம் கதை தான். இது எல்லாத்துலேயுமே வந்து நிக்கோட்டின் இருக்கும். இந்த நிக்கோட்டின் நம்ம ரத்தத்தில் கலக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள்லாம் வந்து சுருங்கும், ரத்த குழாய்கள்லாம் வந்து சின்னதாகும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தலையில் மட்டும் முடி வளர்கிற இடத்துல மட்டும் நடக்க போகிறது இல்லை, ஹார்ட்லேயும் நடக்கும், பிரெயினில் நடக்கும், உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரத்த குழாய்கள் வந்து சுருங்கும். ஸோ இதையவே நம்ம கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ரத்த குழாய் சுருங்கினா நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல ரத்தம் ப்ராப்பராக போகாது. ரத்தம் ப்ராப்பராக போகாட்டி அந்த உறுப்புக்கு முடிக்க கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான சத்துக்கள், ஆக்சிஜன் சப்ளை, அந்த மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்பராக போய் சேராது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் பால்னஸ் இருக்கு, ஆல்ரெடி வந்து லேசாக வழுக்கையாகிற இது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா வந்துட்டு 100% உங்களுக்கு வேகமாக வழுக்கையாக இருக்கும். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 yearsலேயே வந்து கம்ப்ளீட்டாக பால்டாக இருக்கும், நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு மோசமானது வந்து இது ஸ்மோக்கிங். அதே மாதிரி ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு அந்த ஹேர் ஃபால் டிராஸ்டிக்காக குறையிறதும் அண்ட் ஓவராலாக நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகிறதுமே வந்துட்டு எல்லாருமே நோட்டீஸ் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, முடி கொட்டாமல் இருக்கு நான் வேறு என்னெல்லாம் பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான சத்துக்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா விதமான நுண் சத்துக்கள், ஓகேங்களா, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது இல்லை, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு சில நுண் சத்துக்கள் லைக் அயன், ஜிங்க், விட்டமின் டி,
விட்டமின் B12 சொல்லிட்டு ஒரு சில வகையான நுண் சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கலனா முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன் ஜெனரல் நம்ம எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். அண்ட் எப்பயாவது நீங்க டாக்டரை பார்க்க போறீங்கன்னா ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு நியூட்ரியன்ட்ஸ்ல எப்படி இருக்கு, உடம்புல ஏதாவது சத்து குறைபாடு இருக்கான்னு பார்த்துட்டு அது சம்பந்தமான உணவுப் பொருட்களை இன்னும் கொஞ்சம் அந்த சத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சத்து குறைபாடுனால முடி கொட்டுறதுமே கூட ஃபுல்லா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயமும் ஓகேங்களா, ப்ராப்பரான டயட், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப் ப்ராப்பராக இருந்துக்கிட்டு, ஹெல்த் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு, ஸ்மோக்கிங் இந்த மாதிரி வந்து ஹேபிட்ஸ் எல்லாம் தடுத்துட்டு ப்ராப்பரான சத்தான நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக கம்மியாகும். இது வந்து நான் எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ்ல ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். ஈவன் சொல்ல போனால் நானுமே பர்சனல் லைஃப்ல வந்து ரெகுலராக இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் இம்ப்ரூவ் ஆனதுமே கூட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.